வணக்கம் மக்களே! மிஸ்டர் கிடான் சேனலுக்கு வரவேற்கிறேன். இப்போ நான் சமீபத்தில ப்ளூம்பெர்க் ஒரிஜினல்ஸோட அவங்களோட YouTubeல ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டாக்குமெண்ட்ரி உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனிங்கா இருந்தது. அத நிச்சயமா எல்லாரும் பார்க்கணும்னு சொல்றேன். ஸோ அதோட ஒரு சம்மரி தான் இந்த வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். இல்லன்னா அதில இருக்க ஒரு முக்கியமான அந்த அந்த வீடியோல எந்த ஒரு முக்கியமான விஷயத்த பேசியிருந்தாங்களோ, அத பத்தி தான் நம்ம பேச போறோம். ஸோ, நமக்கு எல்லாரும் தெரியும். இந்த ஏஐ வேவ் இப்போ அடிச்சது. இந்த 2022ல டிசம்பர்ல பார்த்தீங்கன்னா, அந்த சாட் ஜிபிடி, இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்வீப். எல்லா நிறுவனம் கம்பெனிஸும் அவங்களோட அந்த ஏற்கனவே இருக்கிற அவங்களோட ப்ராடக்ட்டோ, சர்வீஸ்லயோ ஏஐ எப்படி உள்ள வைக்கிறதுன்னு முடிவு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டாண்ட் அலோனா அவங்களுக்குன்னே ஒரு ஜெனரேட்டிவ் ஏஐ, ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் எல்எல்எம் எப்படி பில்ட் பண்றது, அத நோக்கி புஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஜிபியூஸ், இந்த ஒட்டுமொத்த ஏஐயோட முக்கியமான ஒரு விஷயமே இந்த ஜிபியூஸ் தான். அதில இருக்க அந்த கோர் தான். அதுக்கப்புறம் அந்த சிப்ஸ் நிச்சயமா ஜிபியூஸ்க்கு அந்த சிப்ஸ் ஒட்டுமொத்த அந்த அ சப்ளை செயின் பார்த்தீங்கன்னா, அந்த எல்லா நிறுவனங்கள் அதில என்னென்ன டாப்பா இருந்தாங்களோ, அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு பூமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் NVIDIA $3 ட்ரில்லியன் அடிச்சாங்க. அ ஒரு பயங்கரமான ஒரு ஸ்வீப். அதுக்கப்புறம் வேர்ல்ட் வைட்ல இன்வெஸ்ட்மென்ட் அப்படியே கொட்ட ஆரம்பிச்சாங்க ஏஐஸ்ல. இப்போ நம்ம டார்கெட் பிளான் எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட $500 பில்லியன் அமெரிக்கால இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. SoftBank, Oracle, அப்புறம் OpenAI, அப்புறம் MSX இந்த மாரி நெறைய நிறுவனங்கள் சேர்ந்து, உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஏஐ டேட்டா சென்டர்ஸ் அங்க நிறுவ போறாங்க. அது மட்டும் இல்லாம Googleஓட ஒரு ஏஐ டேட்டா சென்டர் இப்போ இந்தியாலயும் வரப்போகுது விசாகப்பட்டினத்தில. ஸோ இதில எல்லாத்துலயும் நம்ம ஒண்ணு பார்க்க தவற வேண்டிய விஷயம், ஏஐ நிச்சயமா தேவை. அதில மாற்று கருத்தே இல்ல. இன்னொன்னு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, எலக்ட்ரிசிட்டி. ஸோ இதில யாருமே அவ்வளவா நோட்டமிடுறதே இல்ல. ஏன்னா, ஒரு டேட்டா சென்டர் பார்த்தீங்கன்னா, சாதா டேட்டா சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 1லிருந்து இல்ல 5 மெகாவாட் ஒரு பவர் கன்சியூம் பண்ணுதுன்னா, ஏஐக்கு இன்டூ 5 இல்ல 10 அதில கிட்டத்தட்ட பாதி மடங்கு அதிகமாகும். ரொம்ப எனார்மஸான எனர்ஜி அது கன்சியூம் பண்ணும். ஸோ, நம்மள மாரி வளர்ந்து வரும் நாடுகளுக்கு இது இன்னும் சேலஞ்சிங்கா இருக்கும். இது ஏன் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனையா ஆறதுக்கு 2வது காரணம் என்னன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே நெறைய நாடுகள் இப்போ சமீபமா பேசுறது இல்ல. பட் முன்னாடியே 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நெட் ஜீரோ டார்கெட்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 2030, 2050, 2070 இந்தியால 2070ல தான் டார்கெட் பண்ணியிருந்தாங்க. இது நெறைய நிறுவனங்களும் பண்ணாங்க. அதேமாரி நெறைய நாடுகளும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாரிஸ் கூட்டமைப்பு தெரியும். 2019ல நடந்ததுன்னு நெனைக்கிறேன். பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அதில நெட் ஜீரோ கொண்டு வரணும். கார்பன் எமிஷன கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ, அத வேற டார்கெட்டா வச்சிருந்ததுனால, நம்ம மத்த சோர்ஸ்ல இருந்து நம்ம கரண்ட் எடுக்கிறது கம்மி பண்ணி தான் ஆகணும் ஆப்வியஸா. முக்கியமா கோல். இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா, கோலையும், ஆயில் அண்ட் கேஸ்ல தான் நம்ம மெஜாரிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி எடுத்துட்டு இருக்கோம். ஸோ, இதில ரெனியூவபிள வச்சு நம்ம இவ்ளோ பெரிய டேட்டா சென்டர்ஸ எப்படி ரீசார்ஜ் பண்றது? ஐ மீன் ரன் பண்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு $1,000,000 கேள்விக்குறி. ஏன்னா, ரெனியூவபிள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ரிலையபிள் சோர்ஸஸ் இல்ல. ரெனியூவபிளே நம்ம பெஸ்ட்டுன்னு சொல்றது நியூக்ளியர் தான். பட் நியூக்ளியர்ல என்னதான் எமிஷன் வந்தாலும், அது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கன்ஸ்ட்ரெயின். அதுலேருந்து வர அந்த எனர்ஜி ரேஷியோ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லேருந்து எவ்வளோ எனர்ஜி அது ரொம்ப எனார்மஸா இருக்கும். ஸோ, பட் இந்த நியூக்ளியர்லயும் நெறைய பிரச்சனைகள் இருக்கு. அதில ஒரு மேசிவான இன்வெஸ்ட்மென்ட் வேணும். இந்தியால நெறைய ரொம்ப சென்சிட்டிவான ரீஜியன் நல்லா அக்ரிகல்ச்சர் சென்சிட்டிவான ரீஜியன்னால அதில ஒரு ஃபேக்டரி ஒரு பவர் பிளான்ட் செட்டப் பண்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே இருக்க ஒரு கோ டூ ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் எதுதான் மாற்று எரிசக்தியா பயன்படுத்துறதுங்கிறது, சோலார் பேனல் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா, அந்த சோலார் பேனலுக்கு லேண்ட் மாஸ்ங்கிறது ரொம்ப, ரொம்ப அதிகமா வேணும். நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஏஐக்கு அதிகமான ஒரு எலக்ட்ரிசிட்டி கன்சம்ப்ஷன் அது எந்த அளவுக்கு அதிகம்னா, இப்போ இருக்கிற கரண்ட்ல இருக்க மொத்தமான டேட்டா சென்டர் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, 7,000லேருந்து 8,000க்குள்ள இருக்கு. கட்டிக்கிட்டு இருக்கிறதும் சரி, இல்ல கட்டி முடிச்சதும் கிட்டத்தட்ட 7,000லேருந்து 8,000 ரன் ஆயிட்டு இருக்கு டேட்டா சென்டர்ஸ். இது பார்த்தீங்கன்னா 2030ல இதோட எலக்ட்ரிசிட்டி கன்சம்ப்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா, 2,900 டெராவாட் வரைக்கும் இருக்கும். இது கிட்டத்தட்ட இந்தியாவோட கன்சம்ப்ஷன விட அதிகம். ஸோ ஒட்டுமொத்த உலகத்தில இருக்க டேட்டா சென்டர்ஸோட கன்சம்ப்ஷன் இவ்வளோ இருக்கும். ஸோ இது எந்த அளவுக்கு அதிகம்னா, 1 கிகாவாட்ங்கிறது 7லருந்து 8,00,000 வீடுகளுக்கு எலக்ட்ரிசிட்டி குடுக்கலாம். 1 கிகாவாட். டெராவாட்ங்கிறது 1000 கிகாவாட். யோசிச்சு பாருங்க எத்தன கோடிகள் இல்ல ஒரு நகரத்துக்கே குடுக்குற ஒரு மின்சாரத்த நம்ம வெறுமனே ஏஐ டேட்டா சென்டர்ஸ்க்கு பயன்படுத்தணும். குறிப்பா இது எல்லாம் ரெனியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜிலருந்து வரும்.
ஸோ, இது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும். நம்மளுக்கு மட்டும் இல்ல, வளர்ந்து வர நாடுகள் வளர்ந்த நாடுகளுக்கு கூட வந்து இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங் தான். அது மட்டும் இல்லாம இது போதாததுக்கு ஈவிஸ் வேற இருக்கு. ஸோ, நம்ம ஈவிஸ்ல வேற இப்போ நெறைய ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். ஸோ, இதில என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்மளோட கணிப்புப்படி இந்தியன் ஒட்டுமொத்த பாப்புலேஷன்ல ஆல்மோஸ்ட் 30% 2030ல 30-50% வந்து ஈவிஸ் தான் இருக்கும். ஸோ, 2 வீலர் செக்மெண்ட்ஸ்ல. ஒவ்வொரு செக்மெண்ட்ல இது வந்து இந்த நம்பர்ஸ் மாறும். முக்கியமா 3 வீலர்ஸ் ஈவிஸ்ல ஆல்மோஸ்ட் 50% வந்து 2030ல வந்து ஈவி தான் இருக்கும். ஏன்னா, நம்ம இப்பயே பார்க்கலாம். இந்த குப்பை எடுக்கிற வண்டி, இல்லன்னா வந்து ஏதாவது சின்ன சின்ன டெலிவரி பண்ற 3 வீலர்ஸ் இப்போ ஈவி தான் வந்து மாறிட்டு வருது. ஸோ, நம்ம பார்த்தோம்னா அந்த எந்த அளவுக்கு வந்து ஈவி பயன்பாடு அதிகமாயிட்டு இருக்கு. இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸஸ் கூட ஈவிஸ்ல வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ, எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் ஏறிக்கிட்டே தான் போகுது. ஸோ, இதில பத்தாக்குறைக்கு ஏஐ இருக்கிறதுனால, இத நம்ம வந்து ஒரு ஒரு நியூ எனர்ஜி ரிசோர்ஸ வந்து கண்டுபிடிக்கணும். ஒரு ஜியோ தெர்மல் இல்லன்னா தோரியம் ரியாக்டர்ல வந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறார். இதுக்கான புது சோர்ஸ் இல்ல புது வேஸ வந்து எல்லா நாடுகளும் வந்து ரொம்ப வேகமா முன்னெடுக்கணும். எந்த அளவுக்கு வேகம்னா, ஏஐ பில்ட் பண்றத விட, அந்த சிப்ஸ்ல எவ்வளோ நம்ம இன்னும் பெட்டர் சிப்செட்ட கொண்டு வரது, எவ்வளோ பெட்டர் ஜிபி பவர், கம்ப்யூட்டிங் பவர் இது எல்லாத்த விட எவ்வளோ அதிகமான ஒரு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். குறைஞ்ச ஒரு அ ப்ராடக்ட்லேருந்துங்கிறத அந்த இடத்துல தான் வந்து இன்னோவேஷன் ரொம்ப அதிகமா தேவை. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ, அத நோக்கி எல்லா நாடுகளும் போகுமா? இல்லையாங்கிறது வந்து இட்ஸ் அ $1,000,000 இல்ல $1,000,000,000 கொஸ்டின். ஸோ, பொறுத்திருந்து பார்ப்போம். இத பத்தி உங்களுக்கான யோசனைகள், ஒப்பீனியன்ஸ் இல்லன்னா கருத்துக்கள் என்னன்னு எதுவா இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.